Hi friends, welcome. Today we are going to see about prepositions of place. Prepositions of place நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. For example, இந்த போர்டு இப்ப எங்க இருக்குன்னா எனக்கு பின்னாடி இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த பென் எங்க இருக்குன்னா என் கைக்கு மேல இருக்கு. ஓகேவா? So the pen is on my hand. என்னோட ஹேண்டுக்கு மேல இந்த பென் இருக்கு. And the board is behind me. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த போர்டு எனக்கு பின்னாடி இருக்கு. பிஹைண்ட் நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன்? பின்னால்னு கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ அந்த போர்டு எங்க இருக்கு? எனக்கு பின்னாடி இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பாயிண்ட் பண்ணி பேசுறதுக்காக தான் we are having these prepositions of place. சோ இங்க நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து prepositions of place தான். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், அந்த சென்டென்ஸ்ல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லா மாத்துறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னா என்ன? உள்ளே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் புக் வந்து எங்க இருக்குன்னா பேக் உள்ள இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லணும். இப்போ the book is, இந்த இடத்துல நான் ப்ரிப்போசிஷனே போடாம the book is the bag அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அப்ப அந்த புக் வந்து பேக் உள்ள இருக்கு அப்படின்றத நான் சொல்லணும்னா அப்ப இந்த இடத்துல நான் இன் வந்து ஆட் பண்ண போறேன். சோ the book is in the bag. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆன். ஆன்னா என்ன அர்த்தம்? மேலே. ஓகேவா? ஏதாவது ஒரு டேபிளா இருக்கட்டும், இல்ல இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த பென் வந்து என்னோட கைக்கு மேல இருக்கு. சோ இட் இஸ் டச்சிங் மை ஹேண்ட். என்னோட ஹேண்டுக்கு மேல இருக்கு. இப்ப நான் வந்து என் லேப்டாப் வந்து டேபிள் மேல வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா மை லேப்டாப் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சோ ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, போன் இஸ் ஆன் த டேபிள். நான் டேபிள் மேல என்னோட போனை வச்சிருக்கேன். சோ த போன் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாருங்க அண்டர். அண்டர்னா என்ன? கீழே. இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு பூனை வருதுன்னா அந்த பூனை வந்து டேபிள் அடியில போய் ஒளிஞ்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? த கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு டேபிளா இருக்கட்டும் இல்ல எது வேணா இருக்கட்டும் அதுக்கு கீழே அண்டரா இருக்கிறத தான் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நான் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. த கேட் இஸ் அண்டர் த டேபிள். த கேட் இஸ் அண்டர் த டேபிள். டேபிளுக்கு கீழே கேட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிஹைண்ட் நான் என்ன சொன்னேன்? பின்னால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா இந்த போர்டு எனக்கு பின்னாடி இருக்கு. சோ த போர்டு இஸ் பிஹைண்ட் மீ. எனக்கு பின்னால இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காருக்கு பின்னாடி ஒரு நாய் இருக்குன்னா த டாக் இஸ் பிஹைண்ட் த கார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த காருக்கு பின்னாடி நாய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நெக்ஸ்ட் டு பிசைட். இது ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். நெக்ஸ்ட் டுனாலும் பக்கத்துல தான் வரும், பிசைட்னாலும் பக்கத்துல தான் வரும். நெக்ஸ்ட் டுனா ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ரெண்ட் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவேன். இதே மை ஃப்ரெண்ட் இஸ் சிட்டிங் பிசைட் மீனாலும் என்ன அர்த்தம்? எனக்கு பக்கத்துல உட்காந்துருக்கான்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஐ திங்க் நான் வந்து இதுக்கு ஓகே த லேம்ப் இஸ் டேஷ் த சோஃபா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம்? த லேம்ப் இஸ் நெக்ஸ்ட் டு த சோஃபா அப்படின்னு சொல்லலாமா? அப்ப சோஃபாக்கு பக்கத்துல லேம்ப் இருக்கு. ஜஸ்ட் பிசைட் ஆர் நெக்ஸ்ட் டு எது வேணா யூஸ் பண்ணலாம். த லேம்ப் இஸ் பிசைட் த சோஃபான்னு சொல்லலாம். த லேம்ப் இஸ் நெக்ஸ்ட் டு த சோஃபான்னு சொல்லலாம். ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க பிட்வீன் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அப்ப பிட்வீன்னா என்ன? நடுவுல. சோ மை ஃப்ரெண்ட் இஸ் சிட்டிங் பிட்வீன் மீ அண்ட் சம் அதர் பர்சன். ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பீரோக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவுல எங்க வீட்டுல நாங்க டிவி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் த பால் இஸ் பிட்வீன் த ஷூஸ் அப்படின்னு சொல்லலாமா? ரெண்டு ஷூ இருக்கு, அந்த ரெண்டு ஷூக்கும் நடுவுல ஒரு பால் இருக்கு அப்படின்னா நான் அதை எப்படி சொல்லுவேன்? த பால் இஸ் பிட்வீன் த ஷூஸ். நடுவுல இருக்கு, ஷூஸ்க்கு நடுவுல பால் இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க அபவ்னா என்ன அர்த்தம்? மேல, பிலோனா வந்து கீழே. சோ இதுல நம்ம வந்து ஆன் அண்டர்னு நம்ம பாத்துருந்தோம் இல்லையா? சோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. சர்ஃபேஸ டச் பண்ணி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பென்னு என்னோட கைக்கு மேல நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுவேன். இதே இந்த பென்னு என்னோட கைக்கு மேல என்னோட சர்ஃபேஸ வந்து டச் பண்ணாம மேல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து above யூஸ் பண்ணுவேன். It doesn't touch the surface, then it is called as above or below நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டச் பண்ணாம இருக்கணும். இதே டச் பண்ணி இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து on or under யூஸ் பண்ணலாம். ஃபைனா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the fan is above my head அப்படின்னு நான் சொல்லலாமா?
ஃபேன் வந்து என் தலைக்கு மேல இருக்கும். என் தலையை தொட்டுட்டு இருக்குமா ஃபேன்? தொட்டுட்டு இருக்காது. ஃபேன் வந்து நம்ம தலைக்கு மேல இருக்கும், பட் இட் டசன்ட் touch my surface of the head. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல the fan is above my head அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் below-னா என்ன சொல்லலாம்? எது வேணா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் the pen is below the table அப்படின்னு சொல்லலாம். டேபிள தொடாம டேபிளுக்கு அடியில என் பென் இருக்கு. எங்க வீட்ல இருக்க குட்டி பாப்பா வந்து பெண்ணை தூக்கி டேபிளுக்கு கீழே போட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது we can use this below word அங்க நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்சைட் ஆர் அவுட் சைட். இதுல வந்து உள்ள இல்லைன்னா வெளியே அப்படின்றதான் அர்த்தம். சோ இப்போ எங்க வீட்டுல இருக்கிற குட்டி பசங்க எங்க வீட்டுக்கு உள்ள கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இன்சைட், they are playing carom board inside the house அப்படின்னு சொல்லலாம். இதே அவுட் சைட்னா the kids are playing outside the house அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? kids are playing inside the house னு சொல்லலாம், அவுட் சைட் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்காங்க, இல்ல வீட்டுக்கு உள்ள கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். So this is called as inside and outside, உள்ளே வெளியே. ஃபைனா? நெக்ஸ்ட் அட்ன்றது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பாயிண்ட் நம்ம வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் he is at the door அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல அட்ன்றது அவன் டோர் கிட்ட, டோர்ல இருக்கான் அப்படின்னு சொல்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் I am standing at the board அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போர்டு கிட்ட நிக்கிறேன். I am standing, நான் வந்து டோர் பக்கத்துல நிக்கிறேன். நான் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கேன்னா he is waiting at the door அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ ஒரு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட குறிப்பிட்டு சொல்லும் போது we will be using here at. ஓகேவா? சோ இவ்வளவுதான் வந்து prepositions of place. இதுல முக்காவாசி நம்மளுக்கு வந்து எல்லாமே என்ன மீனிங்னு தெரிஞ்சிருக்கும், பட் அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். சோ இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்? the car is dash the house அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபைன். சோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு என்னன்னா முன்னாடி. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கானா she is standing in front of me, எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லு. அப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு முன்னாடி காரை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா the car is in front of the house. ஹவுஸ்க்கு முன்னாடி கார் வந்து நின்னுட்டு இருக்கு. the car is in front of the house அப்படின்னு சொல்லலாமா? ஃபைன். சோ இவ்வளவுதான் வந்து prepositions of place. சோ இந்த வீடியோல நம்ம பார்த்த prepositions of place எல்லாமே நம்ம டெய்லி வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய prepositions தான். ஓகேவா? சோ இட் will be very very useful for you. நீங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி பேச தெரியற அளவுக்கு you should learn this prepositions of place. ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து clean and clear-ஆ சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். So next வீடியோல நம்ம மீதி இருக்கிற prepositions தான் பார்க்கலாம். And now we are seeing the parts of speech இல்லையா? So parts of speech நம்மளோட பிளேலிஸ்ட் போயிட்டு இருக்கு. So அந்த பிளேலிஸ்டோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த prepositionsக்குலாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எனக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. And I will see you in the next video. Bye friends.